தன்மார்க்கத்தில் என்னோட ஒரு பர்ஸ்பெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 வகையான ஒரு கேட்டகரியை நான் பார்க்குறேன். ஒரு சிலர் தன்மார்க்கம் பார்த்தீங்கன்னா, தவம், யோகம் இதெல்லாம் நீங்கள் பண்ணி அதுக்குரிய ஒரு இதில் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி இருக்காங்க. இன்னொருத்தவங்க அறிவு சார்ந்தே இயங்குறாங்க. அதாவது அறிவு சார்ந்துங்கிறது சத்விச்சாரத்தில் மட்டுமே இருக்காங்க. இப்போ அறிவுபூர்வமாக அந்த கருத்தை பற்றியும் வெளிகளை பற்றி பேசுகிறேன், சுத்த சிவ வெளிகளை பற்றி பேசுகிறேன், மற்ற கடவுளர்கள்லாம் தூசி தும்மு ஆண்டவருக்கு இது அதுன்னு அப்படி பேசுகிற ஒரு கும்பல் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உருக்கமாக ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரிக்கு அறிவு சார்ந்த எந்த புரிதலுமே இல்லை. அதாவது தனக்கு கிடைக்கிற அனுபவங்கள், காட்சிகள் இதெல்லாம் கிடைக்குதுன்னா அதை எங்க வச்சு பார்க்கணும், எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் இல்லை. இன்னொருத்தவங்களுக்கு அந்த அனுபவம், காட்சி எதுவுமே கிடைக்கிறது இல்லை. வெறும் அறிவு சார்ந்தே இயங்குறாங்க. அவங்களுக்கு இதை பத்தி எடுத்து போய் அவங்க கிட்ட சொன்னா இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் அப்படின்னுவாங்க. அவங்க கிட்ட போய் சொன்னா எனக்கு அதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியாதுங்க, நான் இப்படியே தாங்க இருந்துருவேன் அப்படின்றாங்க. ஆனா ரெண்டுமே அது கூடாது. அன்பும் அறிவும் ரெண்டும் சேரணும். ரெண்டும் சேர்ந்தாதான் சன்மார்க்கம்.